பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரத்திற்காக நீங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்களோ, அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஒரு ஆண்டு பலன் என்பது பொதுவா ஒரே ஒரு கிரகத்தை வச்சும் சொல்றது இல்ல. ஒரு 4 கிரகத்த வச்சு தான் ஆண்டு பலன் சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாரி போன வருஷம் எப்படி இருந்ததோ, அதே மாரி இந்த தடவ 11ஆம் இடத்தில் ராகுவும், 5ஆம் இடத்தில் கேதுவும் இருக்காங்க. குருவோட டிரான்சிட் திரும்ப எகைன் 3ஆம் இடத்துல வக்ரமா இருந்த குரு அப்படியே ஒரு பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆகப் போறார். 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஓகே. எகைன் இதுவரைக்கும் வக்ரகதியில இருந்த சனி அப்படியே ஸ்ட்ராங்கா நியூ இயர் பிறந்துச்சு. மறுபடியும் என் வேலைய காட்ட ஆரம்பின்ற மாரி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அவருடைய சஞ்சாரம் மீன வீட்டுக்குள் நிகழ காத்திருக்கிறது. இந்த அடிப்படையில இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்தில அழகா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய தனுசு வீட்டில 4 கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை. ஏற்கனவே 4 கிரகம் சேரும்போது என்னலாம் நிகழ்வு நடந்திருக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த தடவ பயங்கரமான பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது எல்லாருக்கும். அப்படிதான் சொல்லணும். எஸ்பெஷலி மேஷ ராசிக்காரர்களுக்கு தாறுமாறு தர்பாவா இருக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உய்வதற்காக எல்லா விதத்தையும் கொடுக்கக்கூடிய மிஸ்டர் சூரியன், புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், ஆல்மோஸ்ட் ராசிநாதன், செவ்வாய் எல்லாருடைய சஞ்சாரத்தோட இந்த புத்தாண்டு என்பது இனிதே பிறக்க காத்திருக்கிறது. அப்படிதான்.